வணக்கம் பயிற்சியாளர்கள் மற்றும் கற்பவர்களே. இன்று மக்கள் சுய புரிதலை வளர்த்து கொள்ளவும் அவர்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரவும் தனிப்பட்ட உறவுகளை பயன்படுத்தும் தொழில் முறை செயல்பாடுகளான ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின் கண்கவர் உலகத்தை நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை: SWOT analysis, strengths, weaknesses, opportunities and threats. நேர்காணலை முறியடிப்பதற்கான உதவி குறிப்புகள். SWOT பகுப்பாய்வு. இது ஒரு வணிக முயற்சி, திட்டம் அல்லது ஒரு குறிப்பிட்ட சூழலில் உள்ள பலம், பலவீனங்கள், வாய்ப்புகள் மற்றும் அச்சுறுத்தல்களை கண்டறிந்து மதிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு மூலோபாய திட்டமிடல் கருவியாகும். இது நிறுவனங்களின் தற்போதைய நிலை மற்றும் எதிர்கால ஆற்றலை பாதிக்கும் உள் மற்றும் வெளிப்புற காரணிகளை மதிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு விரிவான கட்டமைப்பாகும். SWOT பகுப்பாய்வின் ஒரு கூறுகளின் கண்ணோட்டம் இங்கே. ஸ்ட்ரெங்த்ஸ். இவை ஒரு நிறுவனத்திற்கு மற்றவர்களை விட ஒரு நன்மையை வழங்கும் உள்குணங்கள் மற்றும் வளங்கள். பலத்தை அடையாளம் காண்பது அமைப்பு சிறப்பாக செயல்படுவதை பார்ப்பதை உள்ளடக்குகிறது. இதில் வலுவான பிராண்ட், திறமையான பணியாளர்கள், தனித்துவமான தயாரிப்புகள் அல்லது சேவைகள், சிறந்த தொழில்நுட்பம் அல்லது திறமையான செயல்முறைகள் போன்ற பகுதிகள் இருக்கலாம். எடுத்துக்காட்டு: தொடர்பு, நம்பிக்கை, நிதி, பின்னணி, கெட்ட பழக்கங்கள் இருக்கக்கூடாது. வீக்னஸஸ். இந்த உள் காரணிகள் மற்றவர்களுடன் ஒப்பிடும்போது நிறுவனத்தை பாதகமாக வைக்கின்றன. பலவீனங்களை கண்டறிவது நிறுவனத்திற்கு முன்னேற்றம் தேவைப்படும் பகுதிகளை புரிந்து கொள்வதை உள்ளடக்குகிறது. வளங்களின் பற்றாக்குறை, காலாவதியான தொழில்நுட்பம், மோசமான நிர்வாகம் அல்லது நிறுவனத்தின் வளர்ச்சியை தடுக்கும் உள் வரம்புகள் போன்ற சிக்கல்கள் இதில் அடங்கும். எடுத்துக்காட்டுகள்: அதீத நம்பிக்கை, தீவிரம், டிட் ஃபார் டாட், பொது அறிவு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வாய்ப்புகள் வெளிப்புற காரணிகளை குறிக்கின்றன. அவை ஒழுங்காக பயன்படுத்தாவிட்டால் நிறுவனத்திற்கு பயனளிக்கும், இந்த நிறுவனம் வளரக்கூடிய அல்லது மேம்படுத்தக்கூடிய பகுதிகளாகும். சந்தை போக்குகள், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், நுகர்வோர் நடத்தை மாற்றங்கள் அல்லது பயன்படுத்தப்படாத சந்தைகளிலிருந்து வாய்ப்புகள் எழலாம். எடுத்துக்காட்டு: சேவை துறை மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறைகளிலிருந்து பல்வேறு வாய்ப்புகள். த்ரெட்ஸ். அச்சுறுத்தல்கள் என்பது நிறுவனத்தின் செயல்திறன் அல்லது அதன் உயிர் வாழ்விற்கு தீங்கு விளைவிக்கும் வெளிப்புற காம்பனன்ட்கள் ஆகும். இவை பொருளாதார மந்த நிலைகள், புதிய பொறியாளர்கள், விதிமுறைகளை மாற்றுவது, நுகர்வோர் விருப்பங்களை மாற்றுவது அல்லது நிறுவனம் அதன் சூழலில் எதிர்கொள்ளக்கூடிய வேறு ஏதேனும் சவால்களாக இருக்கலாம். உதாரணம்: அதீத நம்பிக்கை, விளையாட்டுத்தனமான நடத்தை. நேர்காணலில் வெற்றி பெற உதவும் உதவி குறிப்புகள். உங்கள் நேர்காணலில் வெற்றி பெற உதவும் உதவி குறிப்புகளின் தீர்வறிக்கை இங்கே. ரிசர்ச் த கம்பெனி. நிறுவனத்தை ஆராய்ச்சி செய்யுங்கள். A. நிறுவனத்தின் இணையதளத்தை பார்வையிடவும் அவர்களின் தயாரிப்புகள், சேவைகள், பணி மற்றும் மதிப்புகளை புரிந்து கொள்ளுங்கள். B. சமீபத்திய செய்திகள், பத்திரிகை வெளியீடுகள் அல்லது அவர்களின் எதிர்கால திட்டங்கள் அல்லது முன் முயற்சிகள் பற்றிய எந்த தகவலையும் பார்க்கவும். அவர்களின் கலாச்சாரம், சமீபத்திய நிகழ்வுகள் மற்றும் சமூக ஈடுபாடு ஆகியவற்றை புரிந்து கொள்ள அவர்களின் சமூக ஊடக சுய விவரங்களை பார்க்கவும். Know the job description. வேலை விளக்கத்தை கவனமாக படித்து தேவையான முக்கிய திறன்கள் மற்றும் தகுதிகளை குறிப்பிடவும். அந்த பகுதிகளில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் உங்கள் அனுபவங்களிலிருந்து எடுத்துக்காட்டுகளை தயாரிக்கவும். விளக்கத்திலிருந்து தெளிவாக இல்லாத வேலையின் அம்சங்களை பற்றிய உங்கள் சொந்த கேள்விகளின் பட்டியலை உருவாக்கவும். Prepare common questions. உங்களை பற்றிய ஒரு சிறிய ஈர்க்கக்கூடிய அறிமுகத்தை தயாரிக்கவும். பாத்திரத்துடன் தொடர்புடைய அனுபவங்களை வலியுறுத்தவும். உங்கள் பலம் மற்றும் பலவீனங்களை பற்றி விவாதிக்க பயிற்சி செய்யுங்கள். உங்கள் பலவீனங்களை நீங்கள் எவ்வாறு மேம்படுத்தினீர்கள் அல்லது நிர்வகித்தீர்கள் என்பதில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் ஏன் நிறுவனத்தில் வேலை செய்ய விரும்புகிறீர்கள் மற்றும் நீங்கள் ஏன் நல்ல பொருத்தமாக இருக்கிறீர்கள் என்பதை விளக்க தயாராகுங்கள். பிராக்டிஸ் பிஹேவியரல் கொஸ்டின்ஸ். நடத்தை தொடர்பான கேள்விகளை பயிற்சி செய்யுங்கள். உங்கள் பதில்களை கட்டமைக்க ஸ்டார் முறையை பயன்படுத்தவும். சூழ்நிலை, பணி, செயல், முடிவு. சிக்கலை தீர்ப்பது, குழு பணி, தலைமைத்துவம் போன்றவற்றை வெளிப்படுத்தும் உங்கள் கடந்த கால அனுபவங்களிலிருந்து வெவ்வேறு காட்சிகளை பற்றி சிந்தியுங்கள். வேலைக்கு தேவையான குணங்களை முன்னிலைப்படுத்த இந்த கதைகளை வடிவமைக்கவும். ஹைலைட் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ்.
அளவு முடிவுகளில் கவனம் செலுத்தி உங்கள் சாதனங்களின் குறிப்பிட்ட உதாரணங்களை தயாரிக்கவும். நீங்கள் விண்ணப்பிக்கும் வேலையின் தேவைகளுடன் இந்த சாதனங்கள் எவ்வாறு பொருந்துகின்றன என்பதை விளக்குங்கள். ஆஸ்க் கொஸ்டின்ஸ். நிறுவனத்தின் எதிர்கால திட்டங்கள், குழு இலக்கவியல் அல்லது அவர்கள் எதிர்கொள்ளும் சமீபத்திய சவால்கள் பற்றி விசாரிக்கவும். ட்ரெஸ் அப்ராப்ரியேட்லி. நிறுவனத்தின் ஆடை குறியீட்டை ஆராய்ந்து உங்களுக்கு தெரியாவிட்டால் அந்தந்த தரத்திற்கு சற்று மேலே ஆடை அணிவதை நோக்கமாக கொள்ளுங்கள். Arrive early or log in early for virtual interviews. திட்டமிடப்பட்ட நேரத்திற்கு குறைந்தது 10 அல்லது 15 நிமிடங்களுக்கு முன்னதாக வர அல்லது லாகின் செய்ய திட்டமிடுங்கள். பாடி லாங்குவேஜ் அண்ட் டோன். நல்ல தோரணையை பராமரிக்கவும், கண் தொடர்பு கொள்ளவும் மற்றும் உறுதியான கை குலுக்களை வழங்கவும். இது தனிப்பட்ட நேர்காணலாக இருந்தால். ஃபாலோ அப். வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நன்றி மெயில் அல்லது குறிப்பை அனுப்பவும். சம்பந்தப்பட்ட தலைப்பை மீண்டும் பார்ப்போம். இந்த தலைப்பு நேர்காணலில் வெற்றி பெறுவதற்கான உதவி குறிப்புகளுடன் SWOT அனாலிசிஸை உள்ளடக்கியது. மேலும் இந்த தலைப்பையும் கல்வியில் பல்வேறு கற்பித்தல் முறைகளை பின்பற்றுவதன் முக்கியத்துவத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். எங்கள் அடுத்த வீடியோவில் புதிய தலைப்புகளை கற்றுக்கொள்வோம். அதுவரை காத்திருங்கள்.